உங்களுடைய தங்கம், வெள்ளி, வைர நகைகளை உடனே செல் பண்ணுமா? நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. மேக்ஸ் கோல்ட், கேஷ் ஃபார் கோல்ட். வருகிற சுதந்திர தினம் நாளைக்கு மறுநாள். தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவரும் தமிழக முதலமைச்சருமான ஜோசப் விஜயோடைய முதல் உரை. இந்த சுதந்திர தினத்திற்கு கொடியேற்றி அவர் என்ன உரையாற்றப் போகிறார்? ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நீங்கள் போன வருஷம் ஆகஸ்ட் 15 யாராவது இப்படி நினச்சிருப்பாங்களா? இப்படி நினச்சிருப்பாங்க. ஒருவேளை சிஎம் விஜய் நினச்சிருப்பார். அடுத்த வருஷம் நான் கொடியேற்றுறேன் சுதந்திர தினத்துக்கு. அந்த வைராக்கியம் தான் ஒன்று. அவர் யார்கிட்ட சொல்லாமல் கூட இருந்திருக்கலாம், தனக்கு தெரிஞ்ச நண்பர்களை சொல்லியிருக்கலாம். அதை தாண்டி பொதுவாக இருக்கிறவங்களுக்கு, குறிப்பாக எதிர்கட்சிக்கு திமுகவுக்கெல்லாம் இப்போ என்னவா இருக்குன்னா, என்னையா இது நம்மளாம் நினச்சி பார்த்தோமா, அதுதாங்க வாழ்க்கை. திரும்ப சொல்கிறது தான், நீங்கள் எப்போவுமே எளியவனே நினச்சிடக்கூடாது. இவன் யாருப்பா, இவன் யார் டம்மா துண்டு பிஸ்கோத்து சும்மா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அந்த பிஸ்கோத்து தான் பெரிய பிஸ்டாவாக மாறுது. அதனால் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க பதிவுன்னு கூட இதை சொல்லலாம். தமிழக அரசியலை தாண்டி இந்திய அரசியலில், இந்தியாவில் 2026 சுதந்திர தினத்திற்கு முதலமைச்சர் அவர்கள் கொடியேற்றி சிறப்புரையாற்றினார் சிஎம் விஜய் அப்படின்றது ஒரு பதிவு. அது பதிவை யாராலையும் மாற்றவே முடியாது. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த முதலமைச்சர்கள் மாநிலத்தில் கொடியேற்றலாம் அப்படின்ற ஒரு உரிமையை போராடி கொண்டு வந்தவர் கலைஞர். அதை பெரும்பாலும் திமுக காரங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. எப்படி செங்கோட்டையில் பிரதமர் கொடியேற்றுறாரு, அணிவகுப்பு எல்லாம் ஏற்றுக்கிறாரு, முப்படையை சேர்ந்தவர்கள்லாம் அந்த அணிவகுத்து காமிக்கிறது, அப்புறமா வெளிநாட்டில் இருந்து ஒரு சிறப்பு விருந்தினராக ஒருத்தர் வரது, இதெல்லாம் தொடர்ச்சியாக நடந்துகிட்டு இருக்கு இல்லைங்களா? இங்கே நீங்கள் மாநிலத்தில் எடுக்கும்போது அப்போது கவர்னர் மட்டும்தான் கொடியேற்றுவார். கவர்னர் தான் சுதந்திர தினத்தில் கொடியேற்றுவார். அது கலைஞர் தான் என்ன பண்ணார், மாநிலத்தில் உள்ள முதலமைச்சர்கள் கொடியேற்ற வேண்டும் அப்படின்னு அதை போராடி அது பெற்றுத்தந்தார். அதுக்கான பேர் அவருக்கு உண்டு. இங்கேயும் அதே போல் தான் அந்த அணிவகுப்புகள் நடக்கும், மாணவர்கள் கலந்துப்பாங்க, தேசப்பற்று சம்பந்தமான உரையாடல்கள் இருக்கும், உறுதிமொழிகள் இருக்கும். அதை தாண்டி சிஎம் என்ன சுதந்திர தினத்திற்கு சிஎம் என்ன சிறப்புரையாற்றினார், சிஎம் என்ன பேசினாருங்க அப்படின்ற ஒரு விஷயம் முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கும். அதுவும் இந்த முறை இந்த சட்டமன்றத்திலே வாயை திறந்து பேசுங்க சார் அப்படின்னு தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டுலாம் இருந்தாங்க. அப்படி வாயை திறந்து பேசுனதுக்கே ஏங்க இவ்வளோ ட்ரிகர் ஆகிட்டீங்க அப்படின்னு. எங்கள் தலைவருக்கு, எங்கள் முதலமைச்சருக்கு பேச தெரியும், பேச வேண்டிய நேரத்தில் பேசுவார். தேவையில்லாத லூஸ் ஸ்டாக் இருக்காது. சைடில் வச்சு குறிப்பெடுக்கிறாரு, எங்கேயோ வானத்தை பார்த்துக்கிட்டு இருக்காரு, அப்புறமா இந்த பக்கமாக கவனிச்சிக்கிட்டு இருக்காரு, சின்னதாக சிரிக்கிறாரு. இதெல்லாம் ஒரு விமர்சனமாக நீங்கள் பேசுங்கன்னு சொன்னால் பேச போகிறாரு. அப்போது இந்த சுதந்திர தினத்திற்கு எந்த மாதிரியான ஸ்பீச்சாக இருக்கும் அப்படின்போது, கடந்த ஒரு 4 நாட்களாக நமக்கு கிடைத்த தகவல் என்னென்னா, அதை அதிகாரிகளை ரெடி பண்ண சொல்லியிருக்காரு விஜய். அந்த ஸ்பீச்சை அது வெறும் ஸ்பீச்சாக இல்லாமல் என்ன மாதிரியான ஒரு நலத்திட்டங்களை இந்த வாட்டி அறிவிக்கலாம், குறிப்பாக பெண்களுக்கு முக்கியத்துவம் உள்ள சில விஷயங்களை, சில தீர்மானங்களை சுதந்திர தினத்தன்னைக்கு நம்ம சொல்லுவோம் அப்படின்னு. அதை அவங்க ரெடி பண்ணி கொடுத்தது அவருக்கு பெரிய அளவில் திருப்தி இல்லை அப்படின்னு மறுபடியும் ரெடி பண்ண சொல்லியிருக்காரு. அப்புறமா கட்சியில் உள்ள சிலரோடு அந்த குழுவாக பண்ண சொல்லியிருக்காரு. காரணம் என்னென்னா, திரும்ப சொல்கிறது தான், நீங்கள் எப்படியெல்லாம் கேலி பண்ணீங்க, நடிகன் நாடாள முடியுமா, பவுடர் பூட்ஸ்னவன் படியேற முடியுமா, பால்வாடியாக தானே இருக்கணும், அது குறிப்பாக பிஜேபியோடைய தத்து பிள்ளை, பிஜேபியோடைய வளர்ப்பு பிள்ளை, இப்படிலாம் விமர்சனம் பண்ணிட்டு இருந்தீங்க. கட்சி ஆரம்பித்து 2.5 வருஷத்தில் ஒரு மாபெரும் மக்கள் சக்தியாக மாறி இன்றைக்கி ஆட்சி அரியணையில் உட்காந்துட்ருக்காங்க. இன்றைக்கி கூட இந்த தொழில் முனைவோருக்கான
மாநாடு, அதில் கலந்துக்கிட்டு இருக்காரு சிஎம் வந்து. சுதந்திர தினம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து தமிழக அரசியலில். இதை தவிர பார்த்தீங்கன்னா என்கிட்ட நிறைய பேர் கேட்டது, மெயில்லையும் கமெண்ட்ஸ்லேயும் கேட்டது வந்து என்னென்னா, மரியம் வில்சன் அமைச்சர் அவர் பேசுனதை நீங்கள் எந்த விதத்தில் நீங்கள் வந்து ஒரு நியூட்ரலாகவும் பேசலை, எதிர்க்கவும் இல்லை, அவர் பேசுனது சரியா அப்படின்னு தவேகாவை சேர்ந்த நண்பர்களே கூட கேட்டிருந்தாங்க, நீங்கள் பேசியிருக்கலாமே அப்படின்னு. என்ன என்ன சொன்னார் அப்படின்னா, ராஜேந்திரன் ஒரு எம்எல்ஏ வந்து, என்னங்க நீங்கள் தமிழை சரியாக சொல்லுங்கள், நிதியமைச்சராக இருக்கிறீங்க, நீங்கள் இங்கிலீஷ்லேயே பேசிக்கிட்டு இருக்கீங்க, ஐயா கொஞ்சம் தமிழில் பேசுங்க, தமிழில் பேசுனா தானே எல்லாருக்கும் தெரியும் இந்த தமிழ்நாட்டுடைய சட்டமன்றம் அப்படின்னு. அவர் ஏதோ ஒரு தன்னை வந்து அதை தான் சொல்லியிருந்தார், உருவ கேலி பண்ணிட்டாங்க, ஒரு சாதியை சொல்லி இங்கே இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ரொம்ப ட்ரிகர் பண்ணுறாங்க அப்படிலாம். இவங்க பழைய சட்டசபையெல்லாம் ரெக்கார்டு இருக்காதுன்னு நினைக்கிறேன், இப்போ லைவில் போயிட்டுருக்கு. பழைய சட்டசபையெல்லாம் வந்து அப்போலாம் இது மாதிரியான ஒளிபரப்புலாம் கிடையாது. அது மறுநாள் செய்தித்தாள்களில் என்ன வருமோ அதுதான் சட்டசபையில் நடந்தது. அது வெடிட் எல்லாம் பண்ணி பப்ளிஷ் ஆகும். அப்புறம் அங்கே கலந்துக்கிட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் யாராவது வந்து சொன்னால் உண்டு. அப்போ எதுவும் டெலிவிஷன்லாம் கிடையாது. யாராவது எம்எல்ஏக்கள் கூட இருக்கிறவங்க, நேற்று என்ன தெரியுமா நடந்தது, தலைவர் ஏறி பலார்னு ஒரு அடி அடித்தார் தெரியுமா அப்படின்னு அவங்களுக்குள்ளே நடந்த சம்பவமாக தான் அது இருக்கும். அது ஊடகங்களில் வராது. அதன் பிறகு புலனாய்வு பத்திரிகைகள் வந்த பிறகு அவங்க எழுத ஆரம்பித்தாங்க. டேரிங்காக எழுதலைனா கூட அப்புறமா வந்து இந்த கிசு பாணியில் கழுகார் ஆந்தையார் அப்படின்ற அப்புறமா டேரிங்காகவும் எழுத ஆரம்பித்தாங்க. இப்போ லைவ்ன்ற ஒரு விஷயம் வந்துடுச்சு. இப்போ லைவ்ன்ற ஒரு விஷயம், அதை தான் முன்னாள் அமைச்சர் ஏவா வேலு லைவில் ஓடிக்கிட்டு இருக்குன்றார் வந்து. லைவில் ஓடிக்கிட்டு இருக்க அந்த தீர்மானத்தை உடனே நீங்கள் சொல்லுங்கள், அதுக்கான வந்து அதாவது நாட்டாம பஞ்சாயத்தை நீங்கள் தள்ளி வைக்காதீங்க, இமீடியட்டாக சொல்லுங்கள், லைவில் பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு. இப்போ லைவில் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு லைவ் வேணான்னு சொல்கிறீங்களா நீங்கள் அப்படின்ற ஒரு தான். இப்போ லைவில் ஓடி இருக்கிறதுனால தான் எதிர்கட்சிகள் வந்து அடக்கி வாசிக்கிறாங்க. இது அமைச்சர் மரியம் வில்சன் தெரிஞ்சுக்கணுன்ற நான். அவர் அப்படி பேசியிருக்க கூட, அதான் மறுநாள் வந்து ஒரு மாதிரி அதை வருத்தம் தெரிவிக்கிற மாதிரி பேசியிருந்தார். ஆக்சுவலாக நான் வந்து பானின் கிறிஸ்டின் அப்படின்னு, ஏன் அதை மதத்தில் கொண்டு வராரு பானின் கிறிஸ்டின் அப்படின்னு? ஏன் பேசக்கூடாதா? அவங்களுக்கு வெறும் ஆங்கிலம் மட்டும்தான் தெரியுமா? இங்கே ஆங்கிலோ இண்டியன்ஸ்னு இருக்காங்க இல்லைங்களா, புருஷவாக்கத்தில், சென்னை புருஷவாக்கத்துலேயும் சென்ட் தாமஸ் மவுண்ட் மலையிலையும் நிறைய பேர் இருக்காங்க. ஆங்கிலோ இண்டியன் பிரமாதமான தமிழ் பேசுவாங்க. வந்து நம்ம அவங்கள சொல்கிறோம், இப்போ ஏறக்குறைய ஆங்கிலோ இண்டியன்ஸ் வந்து குறைஞ்சிக்கிட்டே வராங்க, எல்லாம் ஆஸ்திரேலியா இங்கிலாந்தில் போய் செட்டில் ஆகுறாங்க. ஆனால் இது ஏன் அப்படி சொன்னான்னு தெரியல. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு பேஸ்கெட் பால் பிளேயர், எனக்கு டிஃபென்ஸும் ஆட தெரியும், அஃபென்ஸும் ஆட தெரியும் அப்படின்னு. அதுக்கு ஒன்று சிம்பிளாக முடிச்சுட்டு போயிட்டுருக்கலாம். ஒன்றும் இல்லைங்க, தமிழ் தானேங்க, நான் இப்படி தாங்க கற்றுக்கிட்டேன். ஏன்னா எங்கள் பாரம்பரியம், எங்கள் மாமனார் குடும்பம் வந்து ஒரு கல்வி நிறுவனங்கள், அதை சார்ந்தவர்கள். நாங்கள் பிறந்ததுலேருந்து இங்கிலீஷில் படிச்சிருந்தோம், இங்கிலீஷ் கான்வெண்ட்டில் இருந்தோம். நாங்கள் வீட்டில் இங்கிலீஷ் பேசுவோம், கொஞ்சமாக தமிழ் பேசுவோம். இனிமேல் கற்றுக்கிறேங்க, என்னங்க தமிழ் தானேங்க வந்து ரைட்டுங்க, நான் கற்றுக்கிறேங்க அப்படின்னா முடிஞ்சு போச்சு. வந்து அதுக்கு அவ்வளோ கோபமாக பேச வேண்டிய அவசியம் என்ன? அப்புறமா சபாநாயகர் வந்து அவரை மடக்கிறாரு, அந்த நேரம் வந்து அவர் கொந்தளிக்கிறாரு. ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் திரும்ப சொல்கிறது தான் வந்து, அது தவேகா எம்எல்ஏக்கள், அமைச்சர்கள், இல்லை கட்சியில் உள்ள எந்த பொறுப்பில் இருக்கிறவங்களாம் இருந்தாலும் சரி, சிஎம் விஜய் அவர்களை எந்த அளவுக்கு இறங்கி ட்ரிகர் பண்ணுறாங்க, எந்த அளவுக்கு இறங்கி விமர்சனம் பண்ணுறாங்க. எங்கேயாவது ஒரு இடத்துல அவர் கோபமாகறாரா? ஒரு இடத்துல முகம் சுளிக்கிறாரா? சட்டமன்றத்தில் கூட இதே இவர் மரிய வில்சன் வந்து எம்ஜிஆர் பாட்டை பாடுறாரு. அது சின்ன ஒரு புன்முறுவலில் தான் அவர் சிரிக்கிறார். அவர் தான் புகழ்ந்து பாடுறாரு. பட் புகழ்ந்து பாடும்பொழுது ஒரு கை தட்டுறதோ, ஒரு உற்சாகமாக இது பண்ணுறதோ எதுவுமே பண்ணல. ரொம்ப லைட்டாக சிரிச்சுட்டு தான் இது பண்ணுறாரு. எனக்கு ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா, ஜெயலலிதா அவர்கள் இப்படி தான் சிரிப்பாங்க. வந்து ஒரு சின்ன ஒரு கர்ச்சிப்பை கையில் வச்சுக்கிட்டு அவங்கள யாராவது ஒரு புகழ்ந்து இது பண்ணும்போதோ, அல்லது எதிர்கட்சி யாராவது செம்மையாக ட்ரிகர் பண்ணும்போதோ அப்படி அந்த கர்ச்சிப்பை வச்சுட்டு ஒரு மாதிரி லைட்டாக குலுங்கி சிரிப்பாங்க. அது மாதிரி தான் இருந்தது. சரி, இப்போ மரிய வில்சன் அவர்கள் வருவோம். வந்து இதுக்குள்ளே ஏன் நீங்கள் மதத்தை இழுக்கிறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி மிக முக்கியமான கேள்வியாக இருக்கிறது. காரணம் என்னென்னா, இப்போ பிஜேபி கேட்குற கேள்வி என்னென்னா, வேளாண்மைத்துறை அமைச்சர் அந்த வேளாண்மை பட்ஜெட்டு ஆவணங்களை கொண்டு போய் திருப்பதி வெங்கடாச்சலபதி காலடியில் வைத்து கொண்டு வந்திருந்தார். அதுக்கு என்னென்ன குதிச்சிங்க, வந்து இடதுசாரிகள் குடிச்சிங்க,
திராவிட கட்சிகள் குச்சிங்க, என்னென்ன அமக்கலம் பண்ணீங்க, என்னென்ன விமர்சனம் பண்ணீங்க, ஏதோ அவருடைய நம்பிக்கை தானே. அப்போ இங்கே வந்து இவர் வந்து பார்ன் கிறிஸ்டின் அப்படின்னு சொல்லும் பொழுது, இப்போ அடுத்து பிஜேபி வருதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு உள்ளே வராங்க, பிஜேபியை ஆட்சி அமைக்கிறாங்க அப்படின்னா சட்டமன்றத்தில் உட்காந்து அவங்க பெரிய பெரிய படங்களை வச்சு பூ போட்டு ஊதுவத்தி கொளுத்தி பூஜையை பண்ணுவாங்க. உங்களால் என்ன பண்ண முடியாது பண்ணா. இதெல்லாம் தாண்டி திரும்ப சொல்கிறது, விஜய் என்கின்ற அந்த ஒற்றை முகத்திற்காக கிடைத்த ஓட்டுக்கள் எல்லாமே இந்த முறை இந்திய வரலாற்றில் மிக சிறப்பான ஒரு தேர்தல்னா இந்த 2026 தேர்தல் தான். இப்போ இவர் மரியன் வில்சன் வந்து பேர் சொன்ன பிறகு தான் அவர் கிறிஸ்டினான்னு தெரியுது. இன்னொருத்தர் யாருன்னா அவர் சொன்ன பிறகு தான் இஸ்லாமியர் தெரியுது. இன்னொருத்தர் சொன்ன பிறகு தான் தலித்துன்னு சொல்லுது. இன்னொருத்தர் சொன்ன பிறகு தான் அவர் வந்து வன்னியர் தெரிய வருது. இங்கே யாருமே கிடையாதுங்க. அப்படி யாருமே மக்கள் பார்க்கலிங்க. ஏன்னா காலாகாலமாக அந்த மக்கள் எப்படி வச்சுருந்தீங்க நீங்கள், சாதியும் மதத்தையும் வச்சு அவங்களுடைய அந்த ஓட்டு மிஷினை வந்து அந்த ஓட்டு வங்கியை அந்த அளவுக்கு கரெக்டாக நீங்கள் ஆண்டுகிட்டு இருந்தீங்க. என் பொட்டி, என் தொகுதி, என் ஏரியா பொட்டி வந்து எண்ணட்டும். அமைதிப்படையில் ஒரு டைலாக் ஒன்று வரும், பூரா என் ஜாதிக்காரன் தான் ஓட்டு வந்து எகிருது பாருங்கள். இப்படி தானே இருந்தது. நான் எலெக்ஷனில் ஒருத்தர் கூட தான் வேட்பாளர் யாரும் இன்னைக்கு வரைக்கும் கூட நிறைய பேருக்கு தெரியாதுங்க. அது தன்னுடைய வேட்பாளர் யாருன்னு தெரியாது. அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே முகம் வந்து விஜய் விசில். நான் திரும்ப சொல்கிறது தான், எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்து மிகவும் பின்தங்கிய கிராமப்புறங்களில் விஜய்க்கெல்லாம் ஒரு செல்வாக்கம் கிடையாது சாமி. அங்கே இருக்கிற அந்த பாமர மக்களுக்கெல்லாம் தெரிஞ்சது என்னன்னா, ரெட்டலை உதயசூரியன் ரெட்டலை, மிஞ்சி போனால் கை சின்னம். இதை தவிர அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. புதுசாக நீங்கள் விசில் ஊதுறேன், அதை ஊதுறேன், தளபதி விஜய் இருக்கார் அப்படிலாம் சொன்னால் அதெல்லாம் யாருன்னு கேட்பாங்க. அவங்க அதெல்லாம் தூக்கி போட்டுருவாங்க. அவங்க நிறைய பேர் அதை நம்பினாங்க. சரிங்க, நீங்கள் சிட்டியில் பேசுகிறீங்க, டவுனில் பேசுகிறீங்க, கிராமத்தில் கூட இளைஞர்கள் மத்தியில் பேசுகிறீங்க, இவங்க ஓட்டு ரொம்ப முக்கியமான ஓட்டாச்சே அப்படிங்கும்போது ஒட்டு மொத்தமாக ஒரு ஸ்பிங்கில் அடித்த பிறகு அவங்க அதுக்கப்புறம் தேர்தலுக்கு பிறகு கொடுத்த பேட்டி, நீங்கள் யாரெல்லாம் சாமானியர்கள், நீங்களாம் யாரெல்லாம் விவசாயிகள், யாரெல்லாம் வயதானவர்கள், அவங்களாம் எதுவும் உதயசூரியன் ரெட்டையிலையும் தெரியாதுன்னு யாரெல்லாம் சொன்னீங்களோ அவங்க ஒட்டுமொத்தம் சொன்னது என்னன்னா, என் பேரன் பேத்திங்க தாத்தா இந்த வாட்டி விசிலுக்கு ஓட்டு போடு, விஜய்க்கு ஓட்டு போடு, ஆயா இந்த வாட்டி விஜய்க்கு ஓட்டு போடாயா அப்படின்னு என் பேரன் பேத்திங்க சொன்னாங்க. சொன்னதுனால நாங்கள் போட்டேன் அப்படின்னு. அப்போ யாருக்கு கிடைத்த வாக்கு இது? ஆனால் தயவு செய்து நீங்கள் சட்டமன்ற உறுப்பினர்களாக மட்டும்தான் நீங்கள் இருக்கணும். இந்த பாடி லாங்குவேஜ் இதெல்லாம் ஏன்னா லைவில் போயிட்டுருக்கு. எப்படி லைவில் போயிட்டுருக்குன்னு எதிர்கட்சிகள் பயங்கரமாக அடக்கி வாசிக்கிறாங்களோ அது மாதிரி லைவில் போயிட்டுருக்கு. நீங்கள் எம்ஜிஆர் காலத்தில் உக்கம் சந்த் அப்படின்னு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இருந்தார். மதுராந்தகம் தொகுதிக்கும் உத்திரமேரூர்லேயும் 2 முறை எம்எல்ஏ வந்திருக்காரு. தமிழ்நாடு குடிநீர் வரிகால வாரியத்தினுடைய தலைவராக இருந்திருக்கிறார். அவர் யாருன்னா பிறப்பால் ஒரு மார்வாடி. பாருங்க, பிறப்பால் ஒரு மார்வாடி. நம்ம வடக்கன்ஸ், நார்த் இந்தியன்ஸ் அப்படிலாம் நம்ம திட்டிகிட்டு இருக்கீங்களே. எம்ஜிஆர் பாருங்க, உக்கம் சந்த் அவருக்கு பாருங்கள் மதுராந்தகத்துலேயும் ஒரு செல்வாக்கு இருந்திருக்கு, உத்திரமேரூர்லேயும் ஒரு செல்வாக்கு, குறிப்பாக அந்த பெல்ட்டில் அவருக்கு ஒரு செல்வாக்கு மிக்க ஒருத்தர். இன்னும் கேட்டோம்னா மவுண்ட் ரோட்டில் புகாரி ஹோட்டல் இருக்கு இல்லைங்களா, அது பக்கத்தில் இருக்க பில்டிங் அவங்களுக்கு தான், பணக்காரங்க. அவரை நிற்க வச்சு ஜெயிச்சாச்சு. ஒரு சேட்டு ஜெயிச்சிட்டாரு. அவர் சட்டமன்றத்தில் பிரமாதமாக தமிழ் பேசுவார். புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய அந்த கணிப்பு எப்படி இருந்திருக்கு பாருங்க. நீ சேட்டாரு எதுவாரு மக்கள் செல்வாக்கு இருக்குல்ல. ஏன்னா மதுராந்தகம் அப்படின்னா மதுராந்தகம் ஆறுமுகம் அவர்கள், நம்ம செஞ்சி ராமகிருஷ்ணன், பன்ரொட்டி ராமச்சந்திரன், இப்படி ஒவ்வொரு இதுக்கும் நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா. அப்படியே ஒவ்வொரு ஆளுமைகள் அவர்கள் பின்னாடி ஒரு ஜாதிய பின்னணி இதெல்லாம் இருந்தால் கூட ஒரு சேட்டை நிற்க வையா பார்த்துடலாம், செல்வாக்கு இருக்குது. இதுதாங்க எம்ஜிஆர். அவர் சட்டமன்றத்தில் இந்த சேட்டுங்க பேசுவாங்கள்ல, அது மாதிரிலாம் பேசலை, நல்ல தமிழில் பேசியிருக்காரு. காரணம் என்னன்னா, தமிழை கற்றுக்கிட்டாரு, வளர்ந்துக்கிட்டாரு. இங்கேயே இருக்கிறவங்க அவங்க மவுண்ட் ரோடில் அவ்வளோ பெரிய கட்டடம் அவங்களுக்கு இருக்குது. அதன் பிறகு அவர் கடைசியில் டிஎம்கேல சேர்ந்து மறைச்சிட்டாரு. சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா, நம்ம கற்றுக்கிறதுல தான் இருக்குது. கோவப்படக்கூடாது.
கோவப்படுத்தலாம் இல்லை, என்ன ஆகிட போகுது. மிக முக்கியமான ஒரு விஷயம், இந்த தொகுதி மறுசீரமைப்பு. அது என்னன்னு நிறைய பேருக்கு தெரியல. என்னைய கூட சில தம்பிங்கெல்லாம் கேட்டாங்க, என்னென்ன ஏன்னா லைவில் பார்க்குறாங்க, 1 கோடி பேர் பார்க்குறாங்க. இந்த தொகுதி மறுசீரமைப்பு சம்மந்தமாக பேசிக்கிட்டு இருந்தாங்க, ஒன்றும் புரியல அப்படின்னு. ஒரு சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, இப்போது 540 பாராளுமன்ற உறுப்பினர்கள் எம்பிங்க இருக்கிறாங்க. 540 சொச்சம் இந்தியா முழுக்க. இப்போ இந்திய மக்கள் தொகைக்கு அந்த எம்பிக்கள் போதாது, அதனால் எம்பி தொகுதியை அதிகப்படுத்தணும் மக்கள் தொகையை வச்சு. 2026 முடியுது. இப்போ உதாரணமாக சிம்பிளாக சொல்லணும்னா, ஒரு எம்பிக்கு ஒரு எம்பி தொகுதியில் 18 லட்சம் மக்கள் இருக்காங்க. அப்போ நீங்கள் அந்த அந்த தொகுதிக்கு உட்பட்டு வெளியே இடங்கள்லேருந்து இப்போ நீங்கள் எம்பி போய் பார்க்கணும்னா, நான் ஒரு 3 பஸ்ஸை பிடிச்சி போக வேண்டியதாக இருக்குதுங்க என் எம்பி தொகுதிக்கு போகிறதுக்கு. என் எம்பியை பார்க்கணுன்னா ஒரு நாள் ஆகிடுங்க, இல்லைனா அங்கே தங்க வேண்டியதாக இருக்குதுங்க. இப்போ நாங்கள் படிக்கிற காலத்தில் எங்களுக்கு எங்கள் செய்யாரில் அரக்கோணம் நாடாளுமன்ற அரக்கோணத்துக்கு போவாங்க. அப்போது பெரிய நேரடி பஸ்ஸெலாம் கிடையாது. செய்யார்லேருந்து காஞ்சிபுரம் போய் காஞ்சிபுரத்துலேருந்து மாறணும், இல்லை திருத்தணிலேருந்து மாறணும். இப்போ ஆரணி நாடாளுமன்றம். அப்படி ஒரு 18 லட்சம் பேருக்கு ஒரு எம்பி அப்படின்ட்டு சுருக்கி 10 லட்சம் பேருக்கு ஒரு எம்பி. இது ஆதரவுக்கும் எதிர்ப்பவங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்பொழுது, நேற்று சட்டசபையில் பாமக எம்எல்ஏ செஞ்சி சட்டமன்ற உறுப்பினர் கணேஷ்குமாரோடைய ஸ்பீச் ரொம்ப பிரமாதமாக இருந்தது. குறிப்பாக அந்த புள்ளி விவரங்களோடு எடுத்து பேசுனது பலருடைய பாராட்டாக இருந்தது. அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். பேரூராட்சியில் எப்படி, நகராட்சியில் எப்படி, எவ்வளோ இப்போ இருக்கிறதுக்கே எப்படி இந்த தொகுதியெல்லாம் மக்கள் சந்திக்க முடியாத அளவுக்கு இருக்குது. நீங்கள் கட்சியிலேயே ஒரே ஒரு மாவட்டம், இப்போ திருவண்ணாமலை மாவட்டம்னா ஒரே ஒரு மாவட்ட செயலாளர் இருந்தாங்க. அதை அப்படியே பிரித்து இன்றைக்கி தெற்கு, வடக்கு, கிழக்கு, அப்புறம் வடமேற்கு, வடதெற்கு, ஒரு மாவட்டத்துக்கு அது மாதிரி ஆயாச்சு. இப்போ தாவேக்கால பார்த்தீங்கன்னா ஒரு தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் அளவுக்கு வந்தாச்சு. அப்படின் போது இது கண்டிப்பாக வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம்தான் அப்படின்னு இந்த புள்ளி விவரங்களோடு பேசுகிற ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா, அதில் எப்போவுமே பாமகவை அடிச்சுக்க முடியாது. நம்ம இங்கே மருத்துவர் ராமதாஸோடைய அறிக்கை இப்போ நான் பத்திரிகையில் இருக்கும்போதெல்லாம் அந்த அறிக்கை அந்த அறிக்கையை நீங்கள் ரீரைட்டே பண்ண தேவையில்ல, அப்படியே பிரிண்ட்டுக்கு அனுப்பலாம். அவ்வளோ க்ளீனாக இருக்கும், அவ்வளோ புள்ளி விவரத்தோடு இருக்கும். அப்படி அவருடைய ஸ்பீச் அந்தளவுக்கு ரொம்ப விஜய் அதை ரொம்ப கவனிச்சுட்டு இருந்தார். அதுதான் வேணும். நீங்கள் சட்டமன்றத்தில் ஏதோ பேசணும், ஜோக் அடித்தோம், இப்போ லைவில் போயிட்டுருக்கு, ஏதோ கதை சொன்னோம், அப்புறம் எங்களை ட்ரிகர் பண்ண முடியுமா நீங்கள் அப்படின்லாம் ஏதோ சண்டை போட்டோம், அதுக்கான விஷயமே கிடையாது. இன்றைக்கி என்னென்னா, இந்த இளைய தலைமுறைகள் அந்த சட்டமன்ற கூட்டத்தொடரை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்போது அவன் பாராட்டுறான். யாருப்பா இவருன்னு கேட்குறான். இவர் தான்ப்பா பாமக எம்எல்ஏ கணேஷ்குமார் பேர் அப்படின்னு. என்னன்னா அந்த ஸ்பீச் அங்கே போயிட்டு எதிரொலிக்குது. இப்படி தான் என் பாயிண்ட்டாக பேசணும் அப்படின்ற ஒரு விஷயம் நிச்சயமாக விஜயை பாராட்டியிருப்பார், முதல் விஜயே பாராட்டியிருப்பார். அதுதான் முக்கியம். அதை விட்டுட்டு இப்போ எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா, திமுகவில் முன்னாள் அமைச்சர்கள் சீனியர்ஸ் பூரா பயங்கரமாக அடக்கி வாசிக்கிறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஏவா வேலு அவர்கிட்டும் KN நேரு அவர்கள், MRK பன்னீர்செல்வம், இப்படி தொடர்ச்சி அவங்க பாருங்கள். நீங்கள் எங்கேயுமே அவங்க ட்ரிகர் ஆக மாட்டேன்றாங்க. ஒரு அவங்க கட்சிக்குள்ளேயே ஒரு தகவலாக, ஏன்னா இந்த வாரம் ஜூனியர் விகடனில் தகவல் அந்த கழுகார் பகுதியில் எழுதியிருக்காங்க. திமுகனுடைய எதிர்கட்சி திமுகனுடைய தலைவர் ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் அவர்களே ஒரு சின்னதாக ஒரு சந்தேகப்படுறாரு மாதிரியாக அவங்க எழுதியிருக்காங்க. இவங்களாம் மறைமுகமாக தாவேகாவுக்கு ஆதரவு கொடுக்குறவங்களா, இல்லை தாவேகாவுக்குள்ளே ஒரு டீலிங் வச்சுருக்காங்களா அப்படின்ற அளவுக்கு அவங்க ஒரு கிசுகிசாக எழுதியிருக்காங்க. காரணம் என்னென்னா, நீங்கள் இந்த பழைய சட்டமன்ற கூட்டத்தொடரெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களா, நிறைய சம்பவங்கள்லாம் இருக்குது. முன்னாள் முதலமைச்சர் மறைந்த செல்வி ஜெயலலிதா அவர்களை சட்டமன்றத்தில் சேலையை போட்டு உருவிட்டாங்க. என்ன அலங்கோலமாக வெளியே மீடியா முன்னாடி என்னை மானபங்கப்படுத்திட்டாங்க, துச்சாதனங்களாக மாறி என்னுடைய சேலையை பெண்ணுன்னு பார்க்காம உருவிட்டாங்க, என்னை அடித்தாங்க அப்படின்னு அந்த சொன்ன அந்த வார்த்தை அந்த மக்கள் முன்னாடி மாபெரும் ஒரு வெற்றியை கொண்டு சேர்த்தது. முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வெளியே சட்டையெல்லாம் கட்டிட்டு என்னை அடிக்க ஆரம்பித்தாங்க அப்படின்னு.
அப்போவும் லைவ் வந்தப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அவர் ஸ்டாலின் பேசும்பொழுது அதை லைவில் காட்டுவாங்க. எதிர்க்கட்சிகள் பேசும்பொழுது அது வந்து லைவை கட் பண்ணிடுவாங்க. கட் பண்ணாங்க. இப்போ அப்படிலாம் கிடையாது. வந்து போடுங்க லைவை, மைக்கை கூட ஆஃப் பண்ணாதீங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப சபாநாயகர் கரெக்டாக அதை எச்சரிச்சுக்கிட்டே இருக்கிறார். அது இவங்க தாவேக்கா உறுப்பினர்களாக இருக்கட்டும் அல்லது எதிர்க்கட்சி உறுப்பினராக இருக்கட்டும், அவர் வந்து எச்சரிக்கை கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். வந்து ஏன்னா அத்தனை கோடி பேர் பார்த்துட்டு இருக்காங்க. ஏதாவது ஒரு சின்ன சம்பவம், ஒரு முகம் சுளிக்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் நடந்து விட்டால் அது ஒட்டுமொத்தமாக இந்த சபைக்கே அவமானம். இந்த சபையை நடத்துறது நான் தான், சபாநாயகர் எனக்கு அப்புறம் என்ன மரியாதை. ஆனால் அவரை வந்து நிறைய விமர்சனங்கள்லாம் பண்ணுறாங்க. வந்து அவர் வந்து ஜெபக்கூட்டம் நடத்துகிறாரா, அவர் வந்து பைபிள் படிக்கிறாரா, அது ஆகாதவங்க சொல்கிறது தான். இப்போ மரியம் வில்சன் கூட பார்த்தீங்கன்னா ஜெபமாலையோடு வந்து அந்த அறிக்கையை வந்து படித்தார் அப்படின்ற மாதிரி விமர்சனங்களாக இருக்குது. ஏன்னா இதெல்லாம் கூடுமான வரைக்கும் தவிர்த்துடலாம் அப்படின்ற ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் சொன்னோம்னா, அந்த எனக்கு தமிழ் கற்றுக்கிறேன்னு சொன்னதுக்கு, ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சி காலத்தில் வாணியம்பாடி தொகுதி எம்எல்ஏவாக ஒரு பெண் எம்எல்ஏ, பேர் எனக்கு சரியாக தெரியல, அவங்க வந்து உருது பள்ளிக்கூடத்தில் படித்தவங்க. உருது தான் அவங்களுக்கு அந்த தாய்மொழி. அந்த தமிழை வந்து மழலை தமிழில் பேசுகிறாங்க சட்டமன்றத்தில். அதை எல்லாம் ரசித்தாங்க. வந்து வாணியம்பாடி எம்எல்ஏ ரசித்தாங்க. காரணம் என்னென்னா, அதுக்கப்புறம் நல்லா கற்றுக்கிட்டாங்க. அதை கற்றுக்குறேங்க, நான் பண்ணுறேங்க, அதுதான் வந்து ஏன் இவ்வளோ ட்ரிகர் ஆக வேண்டிய அவசியம் என்ன அப்படின்ற ஒரு கேள்வி மிக முக்கியமான கேள்வியாக இருக்கிறது. இதெல்லாம் மீறி வருகின்ற சட்டமன்ற கூட்டத்தொடரில் என்ன பேசப் போகிறார்கள், ஆளுங்கட்சி என்ன பேசப் போகிறார்கள், எதிர்க்கட்சி என்ன பேசப் போகிறார்கள் என்பதை மறுபடியும் சொல்கிறது என்னென்னா, இந்த கோடான கோடி மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள், குறிப்பாக இளைஞர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு தான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால் இந்த பக்கம் கொஞ்சம் அடக்கி வாசிங்க சாமி, கரெக்டாக இருங்க அப்படின்ட்டு பொதுவானவருடைய கருத்தாக இருக்கிறது. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இதை நம்ம தெரிஞ்ச நண்பர்கள்லாம் கூட சொல்லியிருந்தாங்க, சென்னையில் பார்த்திங்கன்னா சொத்து வரி திடீர்னு 3 மடங்கு ஏற்றிருக்காங்க அப்படின்னு. அது கரெக்டாக எனக்கு அந்த புள்ளி விவரம் தெரியல. நிறைய பேர் மக்கள்லாம் கொந்தளிச்சு இது பண்ணியிருக்காங்க, நிறைய சோஷியல் மீடியாலாம் போட்டிருக்காங்க. என்னங்க வந்து நாங்கள் வந்து ஒட்டுமொத்தமாக சென்னை மக்கள்லாம் சேர்ந்து இவ்வளோ பெரிய ஒரு மாபெரும் வெற்றியை நாங்கள் வந்து தாவேக்காவுக்கு கொடுத்துருக்குறோம். பெரம்பூர் தொகுதியுடைய எம்எல்ஏ சிஎம் ஜோசப் அவர்கள். ஆனால் இப்படி இருந்து சென்னை மக்களுக்கு 3 மடங்கு மாநகராட்சி இந்த சொத்து வரி ஏற்றிருக்கிறாங்க. எப்பவுமே சென்னை மக்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு இதுன்னு கிடையாது, ஒரு சின்ன ஒரு அன்லக்கின்னு கூட சொல்லலாம். என்னென்னா, அவங்க ஒரு கட்டத்தில் பிடிக்காம ஒட்டுமொத்தமாக ஒருத்தர் ஜெயிக்க வைப்பாங்க, ஒட்டுமொத்தமாக எம்எல்ஏக்களை ஜெயிக்க வைப்பாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா எதிர்க்கட்சியாக மாறிடுவாங்க. அடுத்த முறை இவங்க சரியில்லைப்பான்னு சொல்லி இன்னொருத்தர் ஜெயிப்பா மறுபடியும் எதிர்க்கட்சியாக மாறிடுவாங்க. இப்படி எதிர்க்கட்சிகளாக தான் நிறைய சந்திச்சிருக்காங்க. அப்போ அந்த எம்எல்ஏக்கள் சொல்கிறது என்னென்னா, நாங்களே எதிர்க்கட்சிங்க, எங்கள் குரல் எடுபடலைங்க ஒன்றும். அவங்கள என்ன சொல்கிறது, நீங்கள் அவங்கள தானே ஜெயிக்க வச்சிங்க, இப்போ ரோடு சரியில்லை, பாதாள சாக்கடை சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லைன்னா. ஏன்னா சென்னை மக்கள் சந்தித்து வர மிகப்பெரிய பிரச்சனை போக்குவரத்து நெரிசல். அதை தாண்டி சாலை சரி கிடையாது. அதை மீறி ஒவ்வொருத்தன் காலையில் எல்லாரும் பழைக்க வந்தவங்க தாங்க. அப்போ நீ அதுக்கு சென்னையில் இருக்கிற, ஊருக்கு போயிட வேண்டியது தானே அப்படின்னா, எல்லாரும் தான் ஊருக்கு கிளம்பி போக வேண்டியதாக இருக்கும். 97 விழுக்காடு ஊருக்கு கிளம்பி போக வேண்டியதாக இருக்கும். வந்து இவங்களாம் வரலாம், சென்னை இந்த அளவுக்கு டெவலப் ஆகிருக்குமா அப்படின்ற கேள்வி. அதனால் அந்த சொத்து வரி என்னன்னு வந்து நீங்கள் ஆய்வு பண்ணி அதை குறைக்கலாம். ஏன்னா ஆட்டோமேட்டிக்காக அது ஒரு வாடகை, வீட்டு வாடகையும் ஏறும். சொத்து வரி ஆயிடுச்சுன்னா வீட்டு வாடகையும் ஏற்றிடுவாங்க. ஏன்னா இங்கே சென்னையில் பிழைக்கிறதே பெரிய விஷயம். 3/4 பேருக்கு எதுக்கு ஓடுறான், எதுக்கு ஓடியாரான் ஒன்றுமே தெரியாது. காலையில் கிளம்பி எதுக்கு ஓடுறாங்க, எதுக்கு ஓடியாராங்க, எதுக்கு படுக்கிறாங்க, எதுக்கு எழுந்துக்கிறாங்க, ஓடுன்னு ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் அது என்னன்னு முதலமைச்சர் அவர்கள் ஆவணம் செய்வார்கள் என்று எதிர்பார்க்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.